அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சிவசக்தி வண்டிக்கார் பேசுகிறேண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்றாயப்பட்டினத்துலேருந்து பாகூர் ரோட்டில் வந்து ஒரு மட்ட மில் இருக்குது. அந்த மட்ட மில் வழியாக வர மட்ட வண்டி எல்லாத்தையுமே நிறுத்தி வந்து ஆர்டிஓ ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி வண்டி வந்து ஹைட் லோடு டோர் ஓப்பன் சொல்லி இந்த மாதிரி அந்த மில்லுக்காரை வந்து ஃபைன் போடுறேன்னு சொல்லி அந்த வண்டியை ஏமாற்றி கொண்டு போய் அவன் மில்லில் வந்து மட்டை ஃபுல்லாக அன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 20 ஆள் பக்கம் வச்சுக்கிட்டு மட்டையை அன்லோட் பண்ணி டிரைவரை பூரா மிரட்டி நான் ஃபைன் போட்டுருவேன், ஆர்டிஓ ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் இருக்கிற மட்டையை பூரா இறக்கி இப்படியே வந்து ஒரு 5-6 வண்டிக்கு மேலே வந்து ஆட்டை போட்டானுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வண்டியில் ஆட்டை போட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒருத்தன் தான் வந்திருந்தேன். டெய்லி அப்பா வந்து என் கூட வருவாங்க. இன்றைக்கி வந்து அப்படி யாருமே என் கூட வரல. சரி, இன்றைக்கி நம்ம போயாச்சு. இன்றைக்கி புரோக்கரு ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து புரோக்கர் எல்லாத்தையுமே கொண்டு போய் இறக்கி விட்டு வண்டி திருப்பிட்டு வந்துட்டு நம்ம ஹைட் லோடு டோர் ஓப்பன் சொல்லுங்காட்டி இன்றைக்கி பெல்லூர் கிராஸு அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நானும் நம்பிட்டேன். ஒரு வேளை ஃபைன் போடுறாங்க, சரி இன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு பக்கம் ஃபைன் போடுறாங்க, சரி என்ன ஆர்டிஓ ஃபைன் தானே, சரி கட்டித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயாச்சு. அவன் போயிட்டு ஒரு 3 இடத்துல வந்து எனக்கு சுத்தல் யூட்டன் போடுறான். சரி இங்கே தான் போலீஸ் இருக்காங்க, அங்கே போகலாம், ஸ்டேஷன் இங்கே அங்கேன்னு சொல்லி சுத்தல் விட்டான். சரின்ட்டு மறுபடியும் ஃபைனலாக கொண்டு வந்து மட்டமில்ல வண்டி நிறுத்தி இங்கே தான் வந்து ஆர்டிஓ வர்றாங்க, தாசில்தார் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னான். சரின்னு வண்டி நிறுத்தியாச்சு. படுதா என்னையவே அவுக்க சொன்னாங்க. என்னால் அவுக்க முடியாது, நீங்களும் அவுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகு நேரம் ஆர்ப்பாட்டம். மொபைல் அன்னைக்கு பிடுங்கி வச்சிட்டான். உள்ள வண்டிக்குள்ளே இருந்த லேபரு எல்லாத்தையும் இறக்கி விட்டு பிடிச்சி எல்லாம் தள்ளி விட்டு மொத்தம் 6 பேர் வந்து வண்டி குறுக்காட்டினாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வண்டிக்காரரை பிடிக்க வச்சுருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இப்படி வந்து மட்டமில் வந்து இந்த லைனில் இருக்குது, இந்த லைனில் நீங்கள் லோடு ஏற்றிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கண்ணா என்னென்ன பண்ணுறது, சரி வாங்கினா எதாக இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் நம்ம வண்டியில் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், பாதி தூரத்தில் வந்து இறங்கிட்டு அந்த மட்டமில் கிட்ட வந்து வண்டியை விட்டு இறங்கினதையுமே நம்ம தப்பிச்சா சரிடான்ட்டு அவரு போயிட்டார். மொபைலு, அவரோட மொபைல், ஏடிஎம் கார்டு எல்லாமே அந்த மில்லுக்கார பிடிங்கி வச்சுட்டான். அவன் எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்லிக்கிறான், நான் போலீஸு வந்து நான் வந்து ஹைட் லோடு போகுது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறேன், 20,000 ரூபா ஃபைன் போடுறேன்னு சொல்லி நம்ம வண்டிக்கு பூரா பிடிச்சி உள்ளே கொண்டு போய் விட்டு இன்றைக்கி லோடு ஃபுல்லாக இறக்குனாங்க. இறக்கிட்டு எங்கள் மொபைல் எல்லாம் பிடிங்கி வச்சிட்டாங்க. யாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்படி வந்து என்னை வண்டியில் ரன்னிங்கில் வரவே நான் ஒரு சைடு இறங்கினதுக்கப்புறம் நானே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கும் இன்னொருத்தர் 2-3 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இப்படி வந்து கிக்கேர் லைனில் வந்து சென்றாயப்பட்டினத்துலேருந்து பாகூர் போகிற ரோட்டில் வந்து இப்படி வண்டி பிடிச்சிட்டாங்க, போலீஸுன்னு சொல்லி பிடிக்கிறாங்கன்னா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மட்டை இப்படி இறக்க சொல்லிக்கிறாங்கன்னா இறக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து மட்டையை வந்து அன்லோட் பண்ணியாச்சு. அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இல்லை எனக்கு டீசல் கொடுத்தா தான் நான் போக முடியும், நீங்கள் மட்டையை அன்லோட் பண்ணிட்டீங்க, உங்கள் சைடு வந்து மட்டை ஏற்றக்கூடாதுன்ட்டிங்க. நான் ஓகே, நான் ஏற்றலை, எனக்கு புரோக்கர் யாரும் வரல, நான் எப்படி நான் போகிறது, எங்கிட்ட டீசல் காசு இல்லை, காசு கொடுத்தா தான் நான் வண்டியை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி வெகு நேரம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வரல. அப்புறம் ஃபோனை கொடுத்தாங்க. ஃபோனை ரொம்ப நேரம் கழித்து ஃபோனை என்கிட்ட கொடுத்தது, நீ போ காடி எடுத்துகிட்டு போ, நீ போய் உங்கள் புரோக்கர்கிட்ட போய் அமௌண்ட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நான் புரோக்கர்கிட்டலாம் வாங்க முடியாது, நான் புரோக்கர்கிட்ட மட்டைக்கு தான் நான் கொடுக்க முடியும், டீசலுக்கெல்லாம் அவன் எனக்கு கொடுக்க மாட்டான், எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, டீசல் கொடுத்துருங்க, மட்டை இறக்கிட்டீங்க, டீசல் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன், உன்னை இந்த சைடே வந்து நாங்கள் லோடு ஏற்றுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபா கொடுத்ததையும் எனக்கு எதுக்கு, நான் 1000 ரூபா எனக்கு கொடுத்தா எனக்கு டீசல் கொடுங்க, இல்லாட்டி எனக்கு அந்த பணம் வேண்டாம், நான் டீசல் கொடுத்தா தான் நான் போக முடியும், எனக்கு பணம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, எனக்கு டீசல் அடிச்சு விட்ருங்க, தமிழ்நாடு போகிற அளவுக்கு டீசல் அடிச்சு விட்ருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அப்புறம் மொபைல் கொடுத்துட்டாங்க. மொபைல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது சொல்லும்போது, இங்கே வந்து கிக்கேரியில் வந்து குமார்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி நீ வந்து இப்போ நான் பேசிட்டேன், நீ பணம் வாங்காமல் வராத அப்படின்ட்டாங்க. எல்லாருமே பணம் வாங்காமல் வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி உன்னி வந்து நம்ம போயிட்டோம்னா, ஏன்னா போலீஸுன்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு வந்தான், இப்படியே வந்து எல்லா வண்டியும் மட்டையும் வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தானா, இப்போ நம்ம மேலே வர எந்த மட்டமில் வண்டி மேலே வராது, வாடகைக்கு ஓட்டுற வண்டியும் வராது, எந்த வண்டியுமே இந்த கிக்கர் லைனில் ஓட்டக்கூடாது, அதுதான் அவங்களோட மோட்டிவ். ஆனால் இதான் அவன் என்ன பண்ணிட்டானா தெளிவாக, ஒவ்வொரு வண்டியாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கர்நாடகாரங்க இப்படி பண்ணால் வந்து எது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பப்போ ஒவ்வொரு வண்டியை பிடிச்சி இவன் மட்டை இறக்கிட்டு இருந்திருக்கான்.
அப்போ அவனோட கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியில் ஏறுற மட்டையில் வந்து வெறும் 1000 ரூபா டிரைவர் கொடுத்து மிரட்டி தாட்டி விட்டுறான். என்னன்னு சொல்கிறான்னா, நீ அடுத்த டைம் இந்த லைனில் வந்தீங்கன்னா வண்டி பிடுங்கி வச்சுக்குவேன், வண்டி வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன், இந்த டைம் நான் மட்டையோட போச்சு அப்படிங்கிறான். இல்லை நான் மட்டை இறக்க மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, இல்லை நான் வண்டி மேலே கேஸ் போடுவேன், 20,000 ஃபைனு, நான் ஃபைன் போட்டு உனக்கு மட்டை இறக்கிறதா இல்லை மட்டை மட்டும் இறக்கிட்டு நீ போகிறியா அப்படின்னு கேட்டேன். சரி நான் மட்டை இறக்கிட்டு நான் போகிறேன், எனக்கு ஃபைன் போட்டாலும் ஒன்று தான், மட்டை இறக்கினாலும் ஒன்று தான், 2 சேர்ந்து போட்டால் எனக்கு காசு ஜாஸ்தியாக போகும், நான் நீ மட்டை ஏற்றலைண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி மட்டை இறக்க சொல்லிட்டேன். இப்போ அவன் பிளான் என்னென்னா, இந்த லைனில் வர வண்டி பூரா நைட் டைம் பகல் டைம் அவன் வண்டி வந்து பிளாக் பண்ணுறதே கிடையாது. ஒரு 6 to 7 மணிக்கு மேலே வண்டி பிளாக் பண்ணி அவன் வண்டி கொண்டு போய் மில்லுக்குள்ளே வந்து சுத்தலில் விட்டு கொண்டு போய் உள்ளே நிறுத்தி மட்டையை பூரா இறக்கி அந்த அப்படியே அவனை மிரட்டி தாட்டி விட்டுறான். இதே பிளான் பண்ணி இன்றைக்கி நான் போய் மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம எது பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீ மட்டையை ஏற்ற முடியாது. இப்போ சீசன் டைம் தான் ஓடுது, நீ மட்டையை எங்கேயும் ஏற்ற முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எல்லோரும் ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த குமார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புரோக்கரை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட் கொடுத்தா மட்டும் வெளியில் வாங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் நீ மிரட்டிகிட்டு இருந்தான், நான் பிடிச்சி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், வண்டி விட மாட்டேன் பிடிச்சிருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு என் பக்கமே வரல. ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தம் 3 பேர், அப்பா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு 3 பேர். அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அடிக்கலை, அந்த மாதிரியெல்லாம் எந்த செயலும் அவங்க செய்யலை. ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் சொன்னதுன்னா நீ அடிச்சிட்டாங்க பிடிச்சாங்க, அப்போ தான் வந்து பிரச்சனை பெருசாகும். ஏன்னா எனக்கு வந்து ஃபோனு பிடுங்கி வச்சிட்டாங்க. வழியில் எனக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஃபோன் அவன் என் கையில் கொடுத்தான். அது எப்படி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் போட்டு கொடுத்தான். அப்பாட்ட பேசு, யார்கிட்ட பேசுனா ஸ்பீக்கர் போட்டு பேசுன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கொடுத்த ஃபோனை கொடுக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இறக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து பணம் வாங்கிட்டு வந்தே ஆவன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுத்துட்டான். இதே அவன் வந்து தப்பு பண்ணாமல் இருந்திருந்தானா ஏன் வந்து நம்மகிட்ட வந்து பணம் கொடுக்கணும்? பணம் கொடுத்துருக்க மாட்டான். ஆர்டிஓக்கோ போலீஸ்க்கோ ஃபோன் பண்ணி வர சொல்லி என் வண்டிக்கு ஃபைன் போட்டிருப்பான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த செயலும் அவன் செய்ய கிடையாது. இவன் இதே வேலையாக இங்கெல்லாம் மட்டை திருடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லா மட்டை மில்லுக்காரரும் வண்டிக்காரரும் எது பேசாமல் விட்டிங்கன்னா